வணக்கம். இன்றைக்கி நம்ம நிலத்தில் விளைஞ்ச காராமணி பயிர் காய வச்ச பயிர் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நல்லா ஊற வச்சு அதில் காரக்குழம்பு வைக்க போகிறேன். அதனால் நான் இதில் பாதி அளவு தண்ணி உழ வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த காராமணி பயிரை இதில் வேக போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பயிர். நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் இருத்துட்டு நம்ம அந்த உலையில் போட்டுடலாம். அந்த பயிரை நல்லா வேகட்டும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பயிர் நல்லா இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாம். நிறைய குழஞ்சி வேகக்கூடாது. நம்மளுக்கு திட்டமான பதத்துக்கு வெந்தால் தான் நம்ம காரக்குழம்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு காராமணி வெந்தால் போதும். இப்போ நம்ம இந்த பயிரை இறக்கிடலாம். நம்ம இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக மண் சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நான் கடுகு போட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டும் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதில் ஒரு பூண்டு பல் உரித்து போட்டுக்குங்க. நான் கருவாடு குழம்புன்றதால பூண்டு போடல, நீங்கள் சேர்த்துக்கிட்டா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் புளி நிறைய சேர்த்துக்கிட்டால தக்காளி பழம் கம்மியாக போட்டிருக்கேன். இதில் 5 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தக்காளி நல்லா வதங்கின உடனே கத்திரிக்காய் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கினா தான் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் காய் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணிடலாம். நம்ம எப்பயும் காரக்குழம்புக்கு வைக்கிற மாதிரியே மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், உப்பு 3மே புளி தண்ணி கரைசலில் சேர்த்து போட்டுடலாம். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த புளி தண்ணி கரைசல் அதில் நல்லா ஊற்றிக்கிடலாம். இப்போ நம்ம காராமணி பயிர் வேக வச்சோம் இல்லையா, அந்த பயிரை நம்ம இந்த காய் கூடவே இப்போயே நம்ம போட்டோம்னா தான் நல்லா குழம்பு கூடவே நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால் பயிரை மட்டும் நல்லா இறுத்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சாதாரண தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த பயிர் வேக வச்ச தண்ணியை ஊற்றினா தான் நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். நான் காரத்துக்காக கொஞ்சம் ரெட் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகட்டும். பாருங்கள், இப்போ காய் நல்லா கத்திரிக்காயெலாம் வெந்து குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு இது நெத்திலி கருவாடு, குழம்பு கருவாடு. நான் இதை குழம்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த காராமணி குழம்புக்கு இது சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் காராமணி குழம்புக்கு இதை நான் ஏற்கனவே 2 முறை க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ 1 டைம் உங்களுக்காக காமிச்சேன். இப்போ கருவாடு போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா வாசனையாக கமகமன்னு நம்மளுடைய காராமணி கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.